கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய நாட்டில் இருந்த உயர் ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகளிடம் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கேரள பயணி ஒருவரின் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது 6 பார்சல்களில் உயரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் கேரள பயணியை கைது செய்து அவர் வைத்திருந்த சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ எடையுடைய ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் ஓராண்டில் மட்டும் 868 நபர்களிடமிருந்து உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு பல உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பு தான உறுதிமொழிகளை பெற்று உலக சாதனை படைத்த கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் முயற்சிக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக சான்று அளித்துள்ளது. இந்த உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக சாதனைக்கான சான்றிதழை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஓராண்டில் மட்டும் 868 நபர்களிடமிருந்து உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு பல உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்றும், உடல் உறுப்பு தானம் செய்வதில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மூளை சாவடிந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு பெயர்களை கல்வெட்டில் பதிக்கும் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கடந்த வாரம் சனிக்கிழமை டெல்லியில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் வாயிலாக வழங்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து இந்த உறுப்பு மாற்று ஆணையத்தின் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருப்பது குறித்து ராகுல் காந்தி பேசியதற்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசியவர், காங்கிரஸ் நிர்வாகி அப்ரோஸ் அகமது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக அவரை விடுவிக்க தமிழக முதலமைச்சரும் காவல் ஆணையரும் உதவுவதாக தெரிவித்துள்ளதற்கு காங்கிரஸ் சார்பில் நன்றி தெரிவித்து பேசினார். மேலும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததற்கு ஆதரவு தெரிவித்தும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் வரும் 11ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். கர்நாடகாவில் ஒரே சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க. ஒரே ரூம்ல ஒரே டோர் நம்பர்ல 80 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குச்சாவடியில் ஓட்டு எண்ண அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊழல்களெல்லாம் தடுத்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இதை ஆதரித்து தேர்தல் கமிஷனையும் மத்திய பாஜக அரசையும் கண்டிக்கிற விதமாக 11/8/25 அன்று தமிழகம் முழுவதும் தலைவர் செல்வ பிறந்தகை ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் சேர போலி நியமன ஆணை வழங்கிய வழக்கில் தேடப்பட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு கடந்த 4ஆம் தேதி 2 வாலிபர்கள் இருவரும் கல்லூரியின் அலுவலக உதவியாளர் மற்றும் லேப் டெக்னீசியன் பணிக்கான நியமன ஆணையை கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வழங்கியுள்ளனர். அந்த பணி நியமன ஆணை மீது சந்தேகமடைந்த கல்லூரி நிர்வாகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து கல்லூரி முதல்வர் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் பணி நியமன ஆணையை கொண்டு வந்த 2 வாலிபர்களிடமும் விசாரணை நடத்திய போது அவர்கள் சென்னையை சேர்ந்த ஒருவர் தங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறியதாகவும் அவர்தான் 7 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு
பணி நியமன ஆணையை வழங்கியதாகவும் கூறினர். இதையடுத்து அவர்கள் மூவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் கல்லூரியில் சேர போலி நியமன ஆணையை தயார் செய்து கொடுத்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து பணி நியமன போலி ஆணைகள், ரப்பார் ஸ்டாம்ப் போன்றவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தையை நூதன முறையில் கடத்திய இளம் பெண்ணை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திவ்யா சரவணன் என்பவர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு திவ்யா சரவணன் தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை திடீரென்று காணாமல் போனதால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே திவ்யா மற்றும் அவர்களது உறவினர்கள், மருத்துவர்கள் என பலர் காணாமல் போன குழந்தையை தேடும்போது திவ்யாவின் பிரசவ வார்டு இருக்கையின் பக்கத்தில் அமர்ந்திருந்த பாண்டியகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தையை தேடும் போது கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே இருட்டான பகுதியில் லட்சுமி குழந்தையை பதுக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இதனை கண்ட பொதுமக்கள் லட்சுமியை பிடித்து சரமாரியாக தாக்கி அவரிடம் இருந்த பச்சிளம் குழந்தையை மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் 12,000 வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் 2 முறை பதிவாகியுள்ளது என குற்றம் சாட்டிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் 12,000 வாக்காளர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் 2 முறை பதிவு செய்யப்பட்டுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 12,000 வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் 2 முறை பதிவாகி உள்ளதாகவும் இதேபோன்று அனைத்து தொகுதிகளிலும் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கூறியவர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் தற்போது திருப்பூரில் இருந்து கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்படுவதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வரும் நிலையில் பெரும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது என குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் பூத் சீரமைப்பு மற்றும் வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு முறையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் தண்ணீர் எந்த அளவுக்கு மாசுபட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் அறிந்ததே. இருந்தாலும் கூட இப்போ வேறொரு முறையில் திருப்பூர்லேருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்குது. இருக்கிற குப்பைகளை அங்கே கொட்டி அங்கே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை மீண்டும் இங்கே கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா பெரிய சிரமத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு. அதையும் தவிர்க்க வேண்டும். அந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பெயரை அதிமுக பயன்படுத்தினால் கண்டனம் தெரிவிக்கும் நிலை ஏற்படும் என கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் இந்தியா கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்து தங்களது கட்சியின் பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தினால் கண்டனம் தெரிவிக்கும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து திருநெல்வேலியில் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளி சுர்ஜித்தின் தாய் மற்றும் தந்தையர் மீது வழக்கு பதிவு செய்தால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சமூக இயக்கங்களுடன் இணைந்து மாநில அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். மேலும் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றுவது என்பது அபத்தமான செயலாக உள்ளது என்று கூறியவர், குறிப்பிட்ட ஜாதிக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தால் வரும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கடுமையாக சாடினார். எங்கள் கட்சி பெயரையோ எங்கள் கட்சி கொடியையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நாங்க இந்தியா கூட்டணியில இந்தியா லெவல்ல இருக்கோம், இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா இருக்கோம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் இதை பற்றி எங்கேயாவது எங்க கட்சியை பற்றி எங்கேயாவது பேசினால் அவருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மதுரை அழகர் கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புகழ்பெற்ற அழகர் கோயிலில் ஆடி மாதம் நடைபெறும் தேரோட்டம் முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அழகர் கோயிலில் ஆடி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை
அம்பலக்காரர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த தேரோட்ட நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருப்புக்கோட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தின் நிறைவாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். இந்நிலையில் அருப்புக்கோட்டை நகருக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நகர அதிமுக நிர்வாகிகள் சார்பில் நையாண்டி மேளம், பறை இசை, ஆடல் பாடல் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக நகர அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு வீரவேல் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அகிலன் என பெயர் சூட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.